ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல நம்புறேன். எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். செவ்வாய் கிரகத்துக்கு நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு தான். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட முடிவ மாத்திக்கிட்டு வேற ஒரு விதமா பிளான் வந்து போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நிலவுல போய் ஒரு புதுசா ஒரு சிட்டிய வந்து நான் அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பேரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. மூன் பேஸ் ஆல்பா ஆடா சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரும் கூட வச்சிருக்காரு. ஆனா மத்த நாடுகள கம்பேர் பண்ணும்போது எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே தலைவன் வந்து டிஃபரண்டா தான் யோசிப்பாரு. அந்த மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட ஸ்டார்ஷிப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்ஷிப்பயே கொண்டு போயி அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீடா வந்து அமைக்க போறாராமா. அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முழுமையா வந்து பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2025 வரைக்கும் எலான் மஸ்க் கிட்ட நீங்க ஏன் நிலவுக்கு போகக்கூடாது அப்படின்னு கேட்டா, இல்ல நாங்க வந்து நிலவுக்கு போக மாட்டோம். இது வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கான டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எல்லா நாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, நிலவுக்கு போகக்கூடாது. செவ்வாய் கிரகத்துக்கு தான் உங்களோட பிளானா இருக்கணும் அப்படின்னு அவர் பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ 2026ல அவரே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து இப்போ நிலவுல போய் ஒரு சிட்டிய வந்து அமைக்க போறோம். அந்த சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூன் பேஸ் ஆல்பா ஆடா சிட்டி அப்படின்னு பேரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆள் வந்து வச்சுட்டாரு. ஆனா மற்ற நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போய் அங்க இருக்கிற கல்லு, மண்ணெல்லாம் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறோம் அப்படிங்கிற மாரி பிளான்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெறைய ரிசர்ச்லாம் வந்து போய்க்கிட்டு இருக்குது. ஆனா தலைவன் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல்லான இந்த ஸ்டார்ஷிப் வந்து வச்சிருக்காரு. அதோட எரிபொருள் திறன் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகம். அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட அந்த ஸ்டார்ஷிப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயே ஒரு வீடு மாரி மாத்தி, அத வந்து கொண்டு போய் நிலவுல வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிருவாராமா. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ஷிப் வந்து அங்க போக போறது ஒன் வே டிராவலா தான் இருக்க போகுது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த ஸ்டார்ஷிப்ப அங்க கொண்டு போய் இறக்கி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கவாட்டுல படுக்க வச்சு ஒரு வீடா வந்து நாங்க மாத்திருவோம் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் போட்டிருக்காங்களாமா. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்ஷிப்ப நிலவுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்ஷிப்போட மொத்த உயரம் அப்படிங்கிறது 50 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதோட சுற்றுவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சைடுல அதாவது பக்கவாட்டுல வந்து 9 மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங் மாரியான சைஸ்ல தான் அந்த ராக்கெட் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதனால அந்த ராக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு வீடா மாத்திருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மற்ற நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போய் தான் சிட்டிய வந்து நாங்க கட்ட போறோம், பில்ட் பண்ண போறோம். அதுக்காக சைனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போய் மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு வந்திருக்காங்க கீழ. அத வந்து ரிசர்ச் பண்ணணும். அத வந்து அந்த மண்ண வச்சு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ட வந்து கட்ட முடியும் அப்படிங்கிற மாரிலாம். ஆனா தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா, வேற மாரி யோசிச்சு, என்னோட ஸ்டார்ஷிப்பயே கொண்டு போய் அங்க நான் வந்து வீடா மாத்திருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து மனுஷங்கள அனுப்ப போறாங்களா அப்படின்னு கேட்டா, அதுதான் இல்ல. அதாவது இந்த ஸ்டார்ஷிப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போய் அங்க வேலை செய்றதுக்காக அவரோட ரொபாட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காராமா. அதாவது அவரோட ரொபாட்ஸ் மூலியமா ஃபர்ஸ்ட் போய் ஒரு ஸ்டார்ஷிப் அப்படிங்கிறது அங்க இறங்கி, ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் மாரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷங்களே போக போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரோட பிளான் எல்லாமே வந்து 2028க்குள்ள இந்த பிளான் எல்லாமே வந்து சக்சஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாரி அவர் வந்து நெனச்சுக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனா ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு திட்டத்த வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. இவரோட இந்த பிளான் அப்படிங்கிறது சக்சஸ் ஆச்சு அப்படின்னா, 2028ல கண்டிப்பா மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போய் குடியேறிருவான் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அங்க போய் வாழ்ந்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, பூமிக்கு வர மாதிரியான ஒரு செட்டப் தான் அங்க வந்து உருவாக்க போறாங்க. ஏன்னா, அவரோட ஸ்டார்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மட்டும் இல்லங்க. போய் இது சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து அடுத்த ஒரு 4, 5 ஸ்டார்ஷிப்ப வந்து அங்க அனுப்பி, ஒரு வீட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல ஒரு சிட்டி மாரியான ஒரு அமைப்ப வந்து கண்டிப்பா உருவாக்கிருவாங்க. அதுக்கு எப்படி வந்து இத போய் இறக்கி, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து படுக்க வைக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 50 மீட்டர் அப்படின்னா 150 அடி. அத எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, சாய்க்க போறாங்க அப்படின்னு கேட்டா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராக்கெட் போய் இறங்குனதுக்கப்புறம் சில பலூன் டைப்லாம் வச்சு கீழ வந்து வச்சு, அத வந்து பார்த்தீங்கன்னா, அது மேல சாய்ச்சு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொபாட்ஸ தான் வந்து நாங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷங்கள வச்சு யாருமே வந்து டெஸ்ட் பண்ண போறதில்ல. இது எல்லாமே வந்து ரொபாட்ஸ் மூலியமா தான் வந்து நடக்க போகுது. சரி எங்க போய் இறங்க போறாங்க அப்படின்னு கேட்டா, எல்லா நாடுகளுமே எங்க போய் இறங்குறன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அதே இடத்துக்கு தான் எலான் மஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா போக போறாரு. அதாவது சேக்கல்டன் அப்படிங்கிற ஒரு கிரேட்டர் இருக்கு பார்த்தீங்களா, தென் துருவத்தில அந்த கிரேட்டர்ல தான் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காராமா. ஏன் அந்த சேக்கல்டன் அப்படிங்கிற அந்த கிரேட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அதாவது அங்க தான் சூரிய ஒளி அப்படிங்கிறது சுத்தமாவே வந்து பார்த்தீங்கன்னா படாத ஒரு பகுதியா வந்து இருந்துகிட்டு இருக்குது. இதோட வடும்புகள்ல மட்டும் அதாவது அந்த வரும்பு இருக்கும் பார்த்தீங்களா, அங்க மட்டும் தான் சூரிய ஒளி வந்து படுமாமா. இதனால உள்ள வந்து நம்ம
நம்ம சிட்டியை வந்து பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான கரண்ட் அப்படிங்கிறது அந்த மேலே அந்த ஓரத்தில் இருக்கிற பார்த்தீங்களா அந்த இடத்துல சோலார் பேனலை வச்சு நம்ம வந்து கரண்ட் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிரியேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மெயின் ஃபோக்கஸாக, அதாவது இவர் மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸாக வச்சு எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஈவன் வந்து ரஷ்யா, சைனா, இப்போ அமெரிக்கா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எலான் மஸ்க்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால அந்த கிரியேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி அப்படிங்கிறது அமைய போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சிட்டி வந்து அமையிறது ஓகே. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேஷனால இது எல்லாமே பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷிப் வந்து அங்கே போய் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த ஷிப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே இருக்கிற மண்ணை வச்சு 3D பிரிண்டிங் மூலியமாக ஒரு லேயரை வந்து நாங்கள் வந்து ஏற்படுத்திடுவோம். இதனால் அந்த ரேடியேஷன்லேருந்து ஷிப்பை வந்து எங்களால் காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு வந்து சொல்கிறேன் அப்படின்னா நிலவில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த விண்கற்கள் அப்படிங்கிறது விழுந்துக்கிட்டே இருக்கும், சின்ன சின்ன விண்கற்கள் அப்படிங்கிறது. இதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேமேஜஸ் ஏற்படும். இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ண முடியும் அப்படின்னு அதுக்கு மாற்றம் இன்னொரு விஷயத்தையும் எலான் மஸ்க் யோசிச்சு வச்சிருக்காராம். எலான் மஸ்க் மட்டும் இல்லைங்க, மற்ற நாடுகளும் இதுக்கு தான் வந்து யோசிச்சு வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா லாவா டியூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிலவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லாவா டியூப்ஸ்னால் என்னென்னா இதுக்கு முன்னாடி அந்த எரிமலை குழம்புகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஓடின தடம் அப்படிங்கிறது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனேஜ் மாதிரி வந்து போய்கிட்டு இருக்குது. அதில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியை வந்து உள்ளே அமைச்சிருவோம். இது மூலயமா எங்களுக்கு சேஃப்டி அப்படிங்கிறது இன்னும் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மேலே கொண்டு போய் ஸ்டார்ஷிப்பை நிறுத்திடுறது, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாவா டியூப்ஸில் நாங்கள் வந்து உள்ளே போய் நாங்கள் வந்து எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதனால் நாங்கள் வந்து ரொம்பவே பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த 10 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலவுக்கு போய் வர்றது ஒரு ஊருக்கு போயிட்டு வர மாதிரியான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிளான் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறப்ப. அதுக்கப்புறம் எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து செவ்வாய் கிரகத்தை விட்டுட்டு நிலவுக்கு வந்து மாறிட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது நிலவு அப்படிங்கிறது இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா போகிறது வந்து ஈஸி, பக்கமாக வந்து இருக்குது. ஆனால் செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா நிலவுக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒருக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்வே அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அதாவது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால உள்ளே போயிட முடியும் நிலவுக்குள்ள. ஆனால் செவ்வாய் கிரகத்துக்கு போகணும் அப்படின்னா 2 வருஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால நிலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிற டிராவல் டைமும் 2 நாளில் நம்மளால வந்து போயிட முடியும். ஸோ 2 நாளில் ஒரு வேளை ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அடுத்த ஒரு 10 நாளில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 நாளைக்கு ஒருக்கா மறுபடியும் நம்ம அனுப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலவை வந்து இப்போதைக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கான ஒரு முதல் படி தான் வந்து இது வந்து அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நிலவில் போய் நம்ம எல்லா விஷயங்களையும் அமைச்சு சிட்டி அமைச்சு அங்கே வாழ பழகிட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு இன்னொரு ஈஸியான வழியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா நிலவில், அதாவது பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனால் நிலவிலிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகிறது ரொம்பவே ஈஸி அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் மாதிரி அவங்க வந்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா நிலவில் இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்டை ஏவதாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அங்கே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது புவியீர்ப்பு விசை இல்லாத காரணத்தினால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ராக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏவ முடியும். அதுக்கான பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் அப்படிங்கிறது தேவைப்படாது. ஃபியூல் எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமாகும். அங்கே இருக்க ஐஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐஸான தண்ணியை வச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூலை வந்து நாங்கள் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இப்போதைக்கு எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஃபியூலாக யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா அணுசக்தியை தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் செவ்வாய் கிரகத்தை விட்டுட்டு நிலவுக்கு போகிறாங்க. சொல்லப்போனால் செவ்வாய் கிரகத்துக்கான போகிறதுக்கு ஒரு முதல் படியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்காராமா. ஏன்னா நிலவுக்கு போய் நம்ம வாழ பழகிட்டோம், அதுக்கான அந்த சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடாப்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செவ்வாய் கிரகத்தில் போய் வாழ்கிறதுக்கான நிறைய வழிகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும், நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பிளான் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறப்ப கண்டிப்பாக 2028 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலவில் ஒரு சிட்டியை வந்து கண்டிப்பாக உருவாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் ஈஸியாக நிலவுக்கு வந்து போயிட்டு வர முடியும். அதான் 10 நாளைக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா நிலவுக்கு போக முடியும் அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 10-20 வருஷத்தில் பார்த்தா நிலவுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு சுற்றுப்பயணமாகவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நம்மெல்லாம் போக முடியாது, கண்டிப்பாக கோடீஸ்வரர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுற்றுப்பயணமாக நிலவுக்கு வந்து போயிட்டு வர்றது ஈஸியாக மாறப்போகுது அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை இந்த பிளான் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறப்ப. ஆனால் இதை எல்லாத்தையும் தாண்டி மற்ற நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா நிலவில் போய் இடம் பிடிக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் எங்கேயாவது போய் பூமியில் தான் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நிலவுலையும் போய் எங்கடா சண்டை போட போகிறீங்களோ அப்படிங்கிற மாதிரியான காலம் வந்துருமோ அப்படிங்கிறது தான் நமக்கு கொஞ்சம் பயமாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஓகே, எலான் மஸ்க் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறப்ப கண்டிப்பாக 28 ஒரு சிட்டியை வந்து அங்கே அமைச்சிருவார். சைனாவும் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். டாடா பை, தேங்க்யூ.